இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மொழி கட்டாயப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த மொழி தாய்மொழி தமிழ். தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் தமிழ் கல்விக்காக வலியுறுத்துகிறோம். நீங்கள் வெளியிலிருந்து தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்கிறதுன்னு ஒரு புரளியை கிளப்பிட்டு எங்கள் மேலே சேற்றை வாரி இறைத்தாலும் கூட தமிழ் குழந்தைகள் தமிழை படிக்க வேண்டும் என்று ஒற்றையாளாக நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளியில் படித்தவங்க, அனிதா கூட பிரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க? நீங்கள் வருடங்கள் நீட்டு பரீட்சை தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மலைவாழ் குடியிருப்பில் இருக்கிறவங்க, இருளர் வீட்டில் ஒரு பொண்ணு குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் ஒரு ஓலை குடிசையில் அதில் கூட வாடகைக்கு இருக்கிற ஒரு பையன் நீட்டில் பாஸ் பண்ணுறான். இந்திய தன்மை, இந்திய தத்துவம், இந்துத்துவம் சுருக்கனா இந்திய தத்துவம், சுருக்கனா இந்துத்துவம், இந்தியாவில் இருக்கிற கொள்கை, இந்தியாவில் இருக்கிற அரசியல் கொள்கை, இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகம், இந்தியாவில் இருக்கிற பாரம்பரியம், இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் முக்கியம் சார். அதனால தான் சார் தமிழ் தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க பாஜகக்காரங்க. இங்கே இருக்கிற பாஜகக்காரங்க மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா பாஜகக்காரரும் தமிழை தலையில் வச்சு கொண்டாடுறாங்கன்னா இந்திய தேசத்தினுடைய பெருமை தமிழ் மொழி என்று பாஜக நினைக்கிறது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? மாநில தலைவராக இருந்த ஒருவர் செல்லும் பொழுது கண்டிப்பா 4 பேர் போவாங்க. அப்போ பாஜக திரும்ப உள்ளவங்க எப்படி சார் நீங்க சொன்னீங்கல்ல, திரும்ப வருவாங்க. அதான் கொள்கை பிடிப்பு. திரும்ப வருவாங்க. இங்க அதாவது என்ன சொல்றது, இங்க இருந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரியா இல்லைன்னு தோணுனதுனால அவங்க போயிருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த கூட்டணி பிரச்சனைகள், இந்த சீட்டு ஷேரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு அதிருப்தியில் இருந்திருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த சீட் ஷேரிங்லாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் பெரிய விக்டிமே நான் தானே, அஸ்வத்தாமன் தானே. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம 2026 தேர்தலுக்கு பிறகு முதலாக சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலேருந்து வெளில போய் அவருடைய மூமெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண பிறகும் சந்திக்கிறோம். 2 பெரிய விஷயத்துக்கு அப்புறமும். ஃபஸ்ட்டு அண்ணாமலைட்டேருந்தே நான் சொல்கிறேன், ஒரு பெரிய லீடராக தமிழ்நாட்டில் ஒரு 5 ஆண்டுகள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸை ஏற்படுத்தினார். பேஸ்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். அவர் வெளியில் போயிருக்கிறத ஒரு பாஜக நிர்வாகியாக, மூத்த நிர்வாகியாக எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாநில தலைவராக இருந்த ஒருவர் எங்களுடைய கட்சியை விட்டு சென்றிருக்கிறார் என்பதும், அவர் தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார் என்பதும் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சிறிய பின்னடைவாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த பின்னடைவிலிருந்து பாஜக மீண்டு வரும் என்கிற ஒரு மிகப்பெரிய, ஏன்னா சிறிய பின்னடைவு தான், கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் என் மனசுக்கு தோணின விஷயத்த நான் சொன்னேன். நான் எப்படி யோசிப்பேனோ அதை அப்படியே சொன்னேன். பாஜகக்காரங்க ஐடியாலஜிக்கலி கமிட்டட். இட் இஸ் நாட் ஒன் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. மற்ற கட்சி மாதிரி கிடையாது பாஜக. பாஜக என்பது ஒரு சித்தாந்த கூட்டம், ஒரு கொள்கை கூட்டம். ஒரு கொள்கை என்கிற ஒரு அளவில் தான் இந்த கூட்டம் திரண்டிருக்கிறதே ஒழிய அரசியலுக்காக இந்த கூட்டம் திரளவில்லை. அப்படி இருக்கும்பொழுது மனதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில், மனதிலிருந்து பாரத் மாதா கி ஜெய் என்கிற ஒரு கோஷத்தை எழுப்பிய ஒருவரால் வேறொரு இயக்கத்தில் இருக்க முடியாது. தான் நான் சொன்னேன், பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா பிஜேபிக்காரனுடைய மனநிலை வெளிலிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியாது. வேறொரு அமைப்பில் இருக்கிறாங்க என்றாலும் கூட பாரத் மாதா கி ஜேங்கிற கோஷம் எங்கேயாவது கேட்டால் கூட அவங்க திரும்ப வந்துடுவாங்க. சார், பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷம் நீங்கள் ஒன்று சார் அது பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படிலாம் கேட்குறாங்க. கொடிக்காத்த குமரன் இருந்தார் போராட்டத்தில், தடியால் அடித்து வெள்ளைக்காரன் கொள்கிறான். தடியால் அடித்து வெள்ளைக்காரன் கொள்கிறான், உயிர் போகிற ஒரு சூழ்நிலையில் கூட தேசிய கொடியை கையில் வச்சுட்டு பாரத் மாதா கி ஜேன்னு கோஷம் போட்டாரே.
கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், அது என்ன உணர்வு? அது அரசியல் ஆதாயத்திற்காகவா, இல்லை ஏதாவது கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி இதுக்காகவா? அது என்ன ஃபீலிங்? அந்த ஃபீலிங்கை எப்படி நீங்கள் வந்து டெஃபினிஷன் கொடுப்பீங்க? அதுதான் சார் பிஜேபிக்காரங்களுடைய உணர்வு. சார் இது வரைக்கும் பிஜேபியிலேருந்து திமுகக்குள்ளே போனாங்க அப்படிலாம் 2-3 செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டேரெக்டாக ஒரு தனி அமைப்பு திமுக அதிமுக இல்லாத மாற்று இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அண்ணாமலை ஒரு மூமெண்ட்டை உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறான்னு சொன்னால், பிஜேபி ஏதோ அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கல, அதை பற்றியே பேசலை அப்படிங்கிறது தான். இல்லை அப்படி வந்து அண்ணாமலை அண்ணன் சொன்னாரா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 18 மாதங்கள் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அண்ணாமலை அண்ணன் வந்து என்னுடைய திறமைக்கு பிஜேபியில் மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னாரா? அவர் சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கேட்டால் என்னன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியும்? 18 மாதங்கள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 18 மாதங்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு சொன்னார்? என்ன கஷ்டம்னு சொன்னார் அவங்ககிட்ட? 18 மாதங்கள் தலைவராக இல்லாத ஒரு பருவத்தில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரா, இல்லை என்ன கஷ்டம்னு சொன்னாரா? இல்லை அது தலைவராக கூட குறைவாக தான். ஆனால் 18 மாதங்கள் கஷ்டப்பட்டுருந்தேன், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அவர் சொல்லாத வார்த்தைகள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. இங்கே என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை அண்ணா வந்து ஏதாவது சொல்கிறாரு, அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே, பிஜேபியிலேருந்து ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். அவர் சொல்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவர் சொல்லாத வார்த்தைகளுக்கு பின்பாக நீங்கள் பல்வேறு விதமான அர்த்தங்களை கற்பித்து கொண்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி புரியும் மொழியில் எல்லாருக்கும் கன்வே பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தை, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் பேசுகிறார். மாதம் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் பேசுகிறார். 12 வருஷமாக பேசிகிட்டு இருக்கார். சரிங்களா? 100 முறைக்கும் மேலாக தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பற்றி பேசியிருக்கார் தன்னுடைய மனதின் குரல். தமிழை விட மூத்த மொழி உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது. உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை பெற்றிருப்பதனால பாரதம் பெருமை அடைகிறதுன்னு பேசுகிறார். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழின்னு சொல்லி பேசுகிறார். டெல்லியில் மாணவர்களிடையே உரையாற்றும் பொழுது வெளிநாட்டுக்காரன்ட்ட பேசும்போது என்னுடைய தேசத்தில் உலகத்தினுடைய பண்டைய மொழி தமிழ் மொழி இருக்கிறது என்று பெருமையாக சொல்லுங்கள்னு சொல்கிறார். சிலர் சொல்லலாம், சார் இதெல்லாம் ஓட்டுக்காக தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசினா ஓட்டு கிடைக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னார்? இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மொழி கட்டாயப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த மொழி தாய்மொழி தமிழ். தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் தமிழ் கல்விக்காக வலியுறுத்துகிறோம். நீங்கள் வெளியிலிருந்து தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்கிறதுன்னு ஒரு புரளியை கிளப்பிட்டு எங்கள் மேலே சேற்றை வாரி இறைத்தாலும் கூட தமிழ் குழந்தைகள் தமிழை படிக்க வேண்டும் என்று ஒற்றையாளாக நின்று கத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தமிழர்களுக்கு புரிகிற மொழியில் பேச தெரியலையா அப்படின்னு அண்ணாமலை தான் சொல்லுங்க. நீங்கள் அந்த சொல்லக்கூடியது அதனால தான் நாங்கள் வெளில நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அலிகேஷன் எப்படி வைக்க முடியும்? அதுவும் பிஜேபியை பார்த்து. இன்றைக்கு ஆனைமங்கலம் செப்பேடுகள், லைடன் யூனிவர்சிட்டியில் பூட்டி கிடந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் டச்சுக்காரர்கள் எடுத்துகிட்டு போனது, அதை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எந்த பிரதமர் அதை பற்றி யோசித்திருக்கிறாங்க சொல்லுங்கள்? காங்கிரஸ் பிரதமர்கள் இல்லை வேற கட்சியில் எங்கே யோசிச்சிருக்காங்க? இன்றைக்கு அவர் தானே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எத்தனை தமிழ்நாட்டு பொக்கிஷங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது தமிழ் சார்ந்து. இப்போ மலேசியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேயாவில் பாரதியாருக்கு என்று ஒரு சேர் போடப்பட்டிருக்கிறது. போட்டவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உலகெங்கும் போய் பாருங்க. இன்றைக்கு தமிழன் இந்திய தேசத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்கு இருக்கிற ஒற்றை வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி சார். யோசிச்சு பாருங்க, வேற எந்த கட்சியில் இந்த வாய்ப்பு இருக்கு? வேற எந்த கட்சியில் இந்த வாய்ப்பு இருக்கு? இப்போ தமிழுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்காக, தமிழர்களுடைய பாரம்பரிய பெருமைகளுக்காக பேசுகிற ஒற்றை கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. ரைட் சார், பாரதிய ஜனதா இருக்கு. நீங்க காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் எடியூரப்பா அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்த ஒரே ஒரு நாள்ல வந்துச்சு. அன்றைக்கு மத்திய அரசும் பாஜக, கர்நாடகாவிலையும் பாஜக, அதனால வந்தது. காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை. இன்றைக்கும் நீங்க வந்து காங்கிரஸை வந்து 2 பேர் அமைச்சர் கொடுத்து வச்சிருக்கீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆம்டிஸ்ட் பண்ண வேண்டியதானே, ஒரு முறுக்க வேண்டியதானே. நீங்கள் மேகதாதுவில் அணையை நிறுத்துறேன்னா 2 அமைச்சர்களை நான் அமைச்சரை விட்டு வெளியேற்றுவேன் சொல்ல வேண்டியதானே.
உண்மையாக தமிழர்களுக்கு யார் சார் பேசிகிட்டு இருக்கா? பாஜகவை தவிர. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் எப்படி பின்னப்பட்டிருக்கிறது? நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்களாம் சேர்ந்து கெட்ட விஷயங்களை ஆக்கிடுவீங்க. அது நல்ல விஷயம்னு பிஜேபி சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொல்லலான்னா, சார் அதான் கெட்ட விஷயம்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க லைன்லேயே போக வேண்டியதானே. அதுக்கு பிஜேபி ஆள் இல்லையே. நீட்டுனால உண்மையிலேயே ஏழை குழந்தைகள் பலனடைகிறார்கள். ஒரு அனிதா, அதுவும் நீங்கள் அந்த அம்மா அந்த தங்கச்சி பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு சொன்னவங்க, அவங்க நீட்டுக்காக வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்க தற்கொலை என்கிற ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க. நம்ம எல்லாரும் வருத்தப்பட்டோம், கண்ணீர் சிந்தனோம். ஒரு அனிதா அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டாங்க. எத்தனை அனிதாக்கள் அதற்கு பிறகு இதே நீட்டு பரீட்சையில் தேர்வாகி இந்த நீட்டு மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்தவங்க, அனிதா கூட ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க? நீங்கள் வருடங்கள் நீட்டு பரீட்சை தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், மலைவாழ் குடியிருப்பில் இருக்கிறவங்க, இருளர் வீட்டில் ஒரு பொண்ணு, குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் ஒரு ஓலை குடிசையில் அதில் கூட வாடகைக்கு இருக்கிற ஒரு பையன் நீட்டில் பாஸ் பண்ணுறான். இந்த செய்திகள் எல்லாம், இவங்களெல்லாம் மருத்துவ படிப்பில் சேர்ந்தாங்கன்னு என்கிற செய்திகள் எல்லாம் நீட்டுக்கு முடிய என்னைக்கு வந்தது? நம்ம பார்த்தலாம். நீங்கள் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ நேரம் வேலை இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு கடைமட்ட கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? எவ்வளோ ஒர்க் பர்டன் இருக்கும்? கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் நீட்டுக்கு செலக்ட் ஆனார், பார்த்தீங்களா இல்லையா? சைலேந்திர பாபு வீட்டுக்கு போய் பாராட்டிட்டு வந்தார். இது நீட்டுங்கிற ஒரு பரீட்சைக்கு முன்னாடி என்னைக்கு சார் நமக்கு சாத்தியமாச்சு? எல்லாரும் சேர்ந்து நீட்டு கெட்டதுன்னா பிஜேபி நீட்டு கெட்டதுன்னு சொல்லணுமா? இல்லை இப்போ நீட்டை இல்லை உதாரணம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இல்லை, நீங்கள் எதிர்க்கிறேன், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன். சார் மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கணும்? அண்ணாதுரை மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்த்தாருன்னா இந்தி திணிக்கப்பட்டதுனால எதிர்த்தார். காங்கிரஸ் திணித்தது நாம் எதிர்த்தோம், சரி. இப்போ திணிப்போ இல்லாதப்ப நாமே எதிர்க்கணும். சார் எல்லாரும் சேர்ந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கணுன்றாங்க, நாமளும் எதிர்த்துருவோமே. என்ன இப்போ அரசியல் தானே? இதுதான் தமிழ்நாட்டுக்கு புரியுற, இதுதான் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலைக்கு புரிஞ்சது இல்லைங்க. இருந்தது மும்மொழி கொள்கை கூட. ஏங்க நான் சொல்றதை விட்டுரு, அவர் சொன்னதே விட்டுருங்க. இந்த காமனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே நான் பதில் சொல்றேன். நீங்க புரியுற மொழினா என்ன? அது ஒரு தவறான விஷயத்த நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சரியான விஷயமா மாற்றுறீங்க, இல்லை சரியான விஷயத்த தவறான விஷயமா தமிழக அரசியல் மாற்றுதுங்கிறதுக்காக நாங்களும் அது வழியாக போயிட முடியுமா? சார் வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கோம் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வரான் பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில், அங்கே வேலி கிடையாது. வேலி அந்த அம்மா போட மாட்டேன்னுது மம்தா. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை உள்ளே அனுமதிக்குது. ரொஹிங்கியா உள்ளே வரான், பங்களாதேஷ்காரன் உள்ளே வரான். வெஸ்ட் பெங்காலில் யார் வேணால் உள்ளே வரலாம், வந்து ஆதார் கார்டு வாங்கலாம், ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம். அவங்கள வச்சு ஓட்டு வாங்கி மம்தா ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. பிஜேபியும் சார் இந்த வெஸ்ட் பெங்காலில் வேறு என்ன சார் அரசியல் பண்ண முடியும்? அதானே சார் எங்கள் சூழ்நிலை. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஓட்டர் நீங்களும் கவர் பண்ணுங்கள். பிஜேபி ஒத்துக்குமா சார்? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு? அங்கே என்ன அரசியலோ அதை செய்யுங்க. அங்கே என்ன அரசியல்? எது சரியான அரசியலோ அதை தான் பிஜேபி செய்யும். அங்கே என்ன அரசியலோ அந்த பிஜேபி செய்யாது சார். புரிய மாட்டேதே உங்களுக்கு. நான் எனக்குன்னா அண்ணாமலைக்கு புரியலைங்க. இல்லைங்க, சொல்கிற யாருக்குமே புரிய மாட்டேதுன்றேன். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை வந்து நிறைய பேர் எழுதுறாங்க சமூக வலைதளங்களில். புரியுற மொழியில் பேசுறது என்ன சார்? புரியுற மொழியில் பேசுறது இருங்க. வெஸ்ட் பெங்காலில் இந்த அரசியலை பாஜக கையில் எடுத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ஸ்டேட்டில் ஜெயிக்கிறதோ, அந்த ஸ்டேட்டில் 10 பேர் எம்எல்ஏ ஆகிறது தான் பாஜகவுக்கு முக்கியமா? நேஷனல் செக்யூரிட்டி முக்கியம் சார். எங்களுடைய சித்தாந்தம் முக்கியம் சார். எங்களுடைய ஐடியாலஜி முக்கியம் சார். இந்திய தன்மை, இந்திய தத்துவம், இந்துத்துவம், சுருக்குனா இந்திய தத்துவம், சுருக்குனா இந்துத்துவம், இந்தியாவில் இருக்கிற கொள்கை, இந்தியாவில் இருக்கிற அரசியல் கொள்கை, இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகம், இந்தியாவில் இருக்கிற பாரம்பரியம், இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் முக்கியம் சார். அதனால தான் சார் தமிழ் தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க பாஜகக்காரங்க. இங்கே இருக்கிற பாஜகக்காரங்க மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா பாஜகக்காரனும் தமிழை தலையில் வச்சு கொண்டாடுறாங்கன்னா இந்திய தேசத்தினுடைய பெருமை தமிழ் மொழி என்று பாஜக நினைக்கிறது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? இது எங்களுடைய கொள்கை. கொள்கையை காம்ப்ரமைஸ் எப்படி பண்ண முடியும்? கொள்கை எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? சார் இப்போ இருக்கிற பிரச்சனை, நம்ம வந்து எலெக்ஷனில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணுறோம், நிறைய பேருக்கு லாஸு. இன்னும் கொஞ்சம் சீட்டு நம்ம இந்த சீட்டு வாங்கியிருக்கலாம், அந்த சீட்டு வாங்கியிருக்கலாம், இதில் செக்யூர் பண்ணியிருக்கலாம், அதில் செக்யூர் பண்ணியிருக்கலாம். கரெக்ட், அக்ரி. நானும் தானே விக்டிமு. எனக்கு தானே பண்ருட்டி கிடைக்கல. என்னோட யார் பெரிய விக்டிம்?
சொல்லுங்க பாப்போம், மனசுலேருந்து பேசுகிறேன். எவ்வளோ நான் அந்த இடத்த, அந்த களத்தை நான் எப்படி தயார் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். பிஜேபி என்றால் அறியப்படாத ஒரு களத்தை போய் உள்ளே இறங்கி அந்த களத்தை ரெடி பண்ணி வச்சேன். பிஜேபி ஆல்ரெடி அறியப்பட்ட பகுதி கிடையாது பண்ருட்டி. பிஜேபின்னா என்னன்னு கேட்குற ஒரு பகுதியை போய் ரெடி பண்ணி வச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல. இட் இஸ் நாட் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி சார், இட் இஸ் அபவுட் ஐடியாலஜி. நீங்க எப்படி என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கு தேசியம் இருக்கிறதோ, எங்கு எங்களுடைய இந்திய தத்துவம் பேசப்படுகிறதோ, அங்குதானே சார் பாஜக காரனால இருக்க முடியும். எஸ் சார், இந்த ஐடியாலஜியை தானே தவறுன்னு சொல்றாரு அண்ணாமலை. அதுவும் அந்த கட்சிக்குள்ளே இருந்து இல்லை, அவர் நேரடியாக அப்படி இந்த வரைக்கும் சொல்லலை. இந்த ஐடியாலஜியை இன்டெக்ரல் ஹியூமனிசத்தையோ இல்லை தேசியத்தையோ இல்லை இந்திய தத்துவத்தையோ தவறு என்று அவர் சொன்னதாக தெரியவில்லை. சொன்னா கண்டிப்பா நாங்க எதிர்த்து தான் பேசுவோம். அப்ப எதுக்கு வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அது அவரு தான் கேட்கணும். சார் நான் ஏன் சார் நினைக்கணும்? டெல்லிக்கு போறாரு, நிதின் பாக்குறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கட்சிக்குள்ள இப்போ காமனா தெரியல. நீங்க இங்க வந்து நிறைய பேசுபவர்களை விட அவருடன் அதிகமாக பேசிய வேணாம். அவரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு ஆள் தான் நான். பட் ஐடியாலஜிக்கலா வரும்பொழுது ஒரு வடிவேலு காமெடி இல்ல, ஐடியாலஜி எதிர்க்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், இதுவரை எப்படி வெளில போனாருன்னு சொல்ல மறுக்கிறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? அவரு தான் சொல்லணும் சார். அப்ப இதுக்குள்ள ஹிட்டனா ஏதாவது இருக்கா? தெரியல சார். ஹவ் டு ஐ நோ? பேசலையா கட்சிக்குள்ள? மாநில தலைவர் இது குறித்து சொல்லலையா? இப்போ பாஜக மாநில தலைவர் குறித்து விளக்கம் கொடுக்கலையா? தெரியாது. அவரு தான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நீ அவர்கிட்ட தான் அதை போய் கேட்கணும். நான் என்ன நினைக்கிறேன்றதை நேர்மையாக பேசுகிறேன். எப்பயுமே நேர்மையாக பேசுகிறால நேர்மையாக பேசிடுறேன். சரி, பாஜகவுடைய மத்திய குழு கூட்டம்லாம் நடந்துச்சு. அங்கே இது குறித்துலாம் விவாதிக்கலையா? அண்ணாமலை வெளில போயிருக்காரு, இந்த ரீசனுக்காக வெளில போயிருக்காரு, இதெல்லாமே மத்திய குழுல விவாதிக்கலையா? தலைவர் ரீசனுக்காக வெளில போனாருன்றதை அவரு தான் சொல்லணும். புரிஞ்சுக்கோங்க. தலைமையிட்ட டிஸ்கஸ் பண்ணலையா சார்? தன்னுடைய மன வருத்தம், ஏன் தான் வெளில போகிறோம், எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல, எனக்கு இந்த பதவி கொடுக்கல, அது அவரு தாங்க சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. என்னுடைய தரப்பை தாங்க நீங்கள் என்கிட்ட கேட்கணும். கட்சி தரப்பை தான் கேட்குறேன். கட்சி தரப்பு அவரு தானே சொல்லணும். வெளில போனார் சொல்லணும். இல்லை, அவர் அண்ணாமலை தான் சொல்லணும். ஏன் போனாருன்னு எங்களுக்கே புரியல. அவரு தான் சொல்லணும். கேண்டிடா சொல்லணும். அதான் சரி. மற்றவங்களாம் ஏன் கூட போகிறாங்க? அண்ணாமலை போகிறாரு, புரியல. அவர் ஏன் புரியல அப்படிங்கிற விளக்கமே தெரியாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகள்லாம் சார், மாநில தலைவராக இருந்த ஒருத்தர் சார், எப்படி சார் ஒரு 4 பேர் போக மாட்டாங்களா சார்? என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் தாங்க சொல்றேன், மாநில தலைவராக இருந்தவங்க போனா பின்னாடி 4 பேர் போவாங்க தான். ஆனா நாங்கெல்லாம் ஐடியாலஜிக்கலி கமிட்டட், பவுன்ஸ் ஆகி திரும்பி 16 லட்சம் பேரா சார் போவாங்க? புரியல. 16 லட்சம் பேரா போவாங்க. அதை விடுங்க சார். அது வந்து இப்போ சார், நான் வந்து சயின்ஸ் ஆகான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பசங்களுக்குலாம் வெப்சைட் மேக்கிங் கற்றுக் கொடுக்குற ஆள். என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அதை விடுங்க சார். நீங்க 16 லட்சத்துக்கு சார், அதை விடுங்க சார்ன்றேன். அதை விடுங்க, இதை சொல்லுங்க. அதை விடுங்க, அதெல்லாம் விடுங்க, இது சொல்லுங்க. ஐடியாலஜி என்ன? இப்போ ஏன் சார் ஒரு நம்பர்ஸு, ஒரு நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு கட்சி மேலே அலிகேஷனாக சொல்கிறீங்க? ஐடியாலஜிக்கெல்லாம் நாங்கள் எங்கே சார் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் சார்? அண்ணாமலை ஐடியாலஜிக்கலி காம்ப்ரமைஸ் இருக்கு, பரவாயில்ல. நாங்கள் பிஜேபி, ஆனா பாஜகல மூத்த நிர்வாகிகளா இருந்து எல்லாருக்கும் பாஜக ஐடியாலஜி மேல கொஸ்டின் இருந்தா அவங்க இன்னொரு கட்சிக்கு போறாங்க, இன்னொரு மூமெண்ட்டுக்கு போறாங்க. புரியல. பாஜக அண்ணாமலை வெளில போயிட்டாரு. சொல்றேனே, மாநில தலைவராக இருந்த ஒருவர் செல்லும் பொழுது கண்டிப்பா 4 பேர் போவாங்க. அப்போ பாஜக திரும்ப உள்ளவங்க எப்படி சார் நீங்க சொன்னீங்கல்ல, திரும்ப வருவாங்க. அதான் கொள்கை பிடிப்பு. திரும்ப வருவாங்க. இங்க அதாவது என்ன சொல்றது, இங்க இருந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரியா இல்லைன்னு தோணுனதுனால அவங்க போயிருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த கூட்டணி பிரச்சனைகள், இந்த சீட்டு ஷேரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு அதிருப்தியில் இருந்திருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த சீட் ஷேரிங்லாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதில் பெரிய விக்டிமே நான் தானே, அஸ்வத்தாமன் தானே. என்னை விட பாதிக்கப்பட்டவங்க யார் இருக்காங்க? சொல்றேன் நான். அண்ணாமலை அவர்களுக்கு கேட்ட இடம் கொடுக்கல, இதெல்லாம் தான் பிரச்சனையா இருக்கும். அவரு தாங்க சொல்லணும். என்னங்க திரும்ப என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் WTOடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கூட அதில் ஒரு ரீசனிங் இருக்கலாம். என்ன கேட்டால், நான் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனை கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்?
உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு? நான் ஏன் கேட்கிறேன்னா, எனக்கே தெரியாது. அண்ணாமலை தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் போய் அண்ணாமலையை பார்க்குறாரு, போட்டியிடணும்னு வலியுறுத்துறாரு. இப்போ அவர் என்ன ரிப்ளை அமைச்சருக்கு சொல்லியிருப்பாரு? அந்த அமைச்சர் கட்சி மாநில தலைமையிட்ட சொல்லியிருப்பாங்க. அது கட்சிக்குள்ள விவாதிக்கப்பட்டிருக்கும். இதனால அண்ணாமலை போட்டியிடலைன்னு சொல்றாரு. அப்படின்லாம் பேசியிருப்பாங்கல்ல சார். இந்த வடிவேலு காமெடி வரும்ல, பின்லேடனை தெரியுமா உனக்கு? தெரியாதியா? பின்லேடனை தெரியாத மாதிரி தெரியாத விஷயத்த என்னன்னு எத்தனை தடவை கேட்டால், நீங்கள் எத்தனை லாங்குவேஜில் கேட்டாலும், எத்தனை டிக்ஷனில் கேட்டாலும், எத்தனை ஆங்கிளில் கேட்டாலும் தெரியாதுங்க எனக்கு. ஏன் அப்படி பார்த்தா என்னங்க அர்த்தம்? ஏன் போனாருன்னு அவருக்கு தாங்க தெரியும். உண்மையிலேயே தெரிலிங்க, எனக்கும் ஒன்றும் புரியலிங்க. அவர் கூட ஏன் மற்றவங்க போனாங்கன்னு தெரியல. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, சொல்லிட்டேனே. எத்தனை தடவை சொல்கிறது? நீங்கள் பேட்டி ஆரம்பிச்சு 10 நிமிஷமாக தானே சொல்லிட்டு கட்சி வளர்ச்சிக்கு இதை தாண்டி வருது கேட்க மாட்டேங்க. கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்ண போகிறேன்? இந்த பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி அதனுடைய உயிர்ப்பு, அந்த கட்சியினுடைய அடிப்படை, அந்த கட்சியின் மீது நீங்கள் எப்போ விமர்சனம் வைக்கணுங்கிற அந்த ஒரு பார்வை, இது எல்லாமே அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கணும்னு அஸ்வத்தாமன் நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் இந்த சொல்கிற இந்த சோ கால்டு பொலிட்டிக்கல் கேம், பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ், பொலிட்டிக்கல் நம்பர்ஸ், இதெல்லாம் அலிகேஷனாக வைக்க முடியாது சார். ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர், இட்ஸ் நாட் அலிகேஷன். அலையன்ஸ், இட்ஸ் நாட் அலிகேஷன். பிஜேபி தன்னுடைய ஐடியாலஜியில் வழுவிச்சா சார்? பிஜேபியுடைய சித்தாந்தம் இந்திய தத்துவம், பிஜேபியுடைய சித்தாந்தம் தேசியம். நான் சொல்கிறேன், தமிழும் தேசியமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 கண்கள். இங்கே எங்கேயாவது காம்ப்ரமைஸ் ஆச்சான்னு சொல்லுங்கள் சார். நான் கொஸ்டின் பண்ணுறேன். ஒரு கட்சி தன்னுடைய சித்தாந்தத்தில் ஷேக் ஆனால் மட்டும்தான் சார் அது அலிகேஷனு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் சார். கரண்ட் அஃபேர்ஸுக்கெலாம் எப்படி டெசிஷன் எடுக்க முடியும்? இது ஒரு நிகழ்வு. சரியாகவும் நடக்கலாம், தவறாகவும் நடக்கலாம். முடிவு சரியாகவும் ஆகலாம், தவறாகவும் ஆகலாம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அது முடிவு தான் அது சரியாக தவறான்னு முடிவு பண்ணுது. தவறே நடந்திருந்தாலும் அது அந்த சூழ்நிலையில் நடந்த தவறு. நோ ஒன் இஸ் இன்ஃபாலிபிள் சார். அன்டில் அதர்வைஸ் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக ஒரு ஷேக் இல்லாமல் எப்படி சார் ஒரு அமைப்பை பற்றி கேள்வி கேட்பீங்க? இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணியிருக்காங்க, அது நீங்களும் சொல்கிறீங்க. அண்ணாமலை ஈவன் இஃப் அப்படி ஒரு வேளை நடந்திருந்தாலும் கூட, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது உங்களைன்னா, அண்ணாமலை அண்ணனை சொல்லலை, நான் பொதுவாக ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் சொல்கிறேன். ஒரு ஒப்பீனியன், ஒரு கன்செப்ஷன் வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். அது ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு சம்பவங்களின் அடிப்படையில் எப்படி ஒரு கட்சியை வந்து குறை சொல்ல முடியும்? அதனுடைய சித்தாந்தம் மாறாதவரை, அதனுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படை சித்தாந்தத்திலிருந்து மாறாதவரை, நான் தான் சொல்கிறேனே, மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி பாஜகவை எதிர்பார்க்க முடியாது சார். சார் இங்கே வந்து சார் தமிழ்நாட்டில் என்இபிக்கு எதிராக பேசினா தான் சார் அரசியல் பண்ண முடியும். என்இபி வந்தால் தான் 1000 அரசு பள்ளி இங்கே அப்கிரேட் ஆகும் தமிழ்நாட்டில். இப்போ என்இபியில் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் 3300 கோடி நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் பேசுகிறார். மும்மொழி கொள்கையை அனுமதிக்காமல், என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை அமல்படுத்தாமல் எங்களுக்கு அந்த 3300 கோடி கொடுங்க. அந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீம் என்ன, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன, அந்த 3300 கோடி எதற்காக கொடுக்கப்படுகிறது? அந்த 3300 கோடியும் தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துறதுக்காக கொடுக்கப்படுது. எந்த திட்டத்தினுடைய அடிப்படையில்? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியினுடைய அடிப்படையில். நீங்கள் ஒரு விஷயம், ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட போகிறீங்க. வீடு கட்டுறதுக்காக ஒரு 50 லட்ச ரூபா டீல் பேசுகிறீங்க. 20 லட்ச ரூபா இப்போ கொடுத்துட்றேன் அட்வான்ஸ்னு சொல்கிறீங்க. சார் 20 லட்சத்தை கொடுங்க, ஆனால் வீடு கட்டி தர மாட்டேன்னு அந்த இன்ஜினியர் சொன்னால் எப்படி சார் அந்த 20 லட்சத்தை கொடுப்பீங்க? என்ன சார் இது அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்தா இல்லையா சார்? சார் இல்லை சார், எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் புட்டப் பண்ணிட்டாங்க சார், மும்மொழினா தப்புன்னு. வார்டன்னா அடிப்போம், அதுக்காக நாங்களும் அந்த வார்டன் அடிக்கணுமா சார்? எனக்கு புரியலைங்களே. தமிழ்நாட்டுக்கு நல்லது எதுவோ அதானே சார் நாங்கள் பேச முடியும். சார் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அண்ணாதுரை சொன்னார். எதுக்கு சொன்னார்? காங்கிரஸ் இந்தியை திணிச்சுது, அதனால சொன்னார். மும்மொழி கொள்கையில் இப்போ இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையில் எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை, அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை தவிர. தமிழ்நாட்டில் நான் அவங்கள்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், 10ல் 5 குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கணும், கம்பல்சரி தமிழ் படிக்கணுன்ற நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகும். ஒரு தமிழனா நான் அதை பேசுகிறேன். மற்றவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. 100 பேர், 1000 பேர், கோடி பேர் எதிர்க்கட்டும் சார். நீங்கள் என்னுடைய நோக்கம் கடைசி வரை நிறைவேறாமலே போட்டும் சார். என்னுடைய நோக்கம் நிறைவேறாமலே என் வாழ்க்கை முடிஞ்சே போட்டும் சார்.
ஆனால் நல்ல நோக்கத்திற்காக நான் போராடினேன் என்கிற ஒரு மன திருப்தி எனக்கு போதும் சார். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார். இட் இஸ் நாட் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் நாட் அபவுட் இது பொலிட்டிக்கல் கால்குலேஷன். நைட்டு படுத்தா தூக்கம் வரணும் சார், தூக்கம் வருது சார். மற்றவங்க ஏதோ நடக்குது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இல்லை, கட்சியினுடைய நீங்கள் சொல்லும்போது கட்சியினுடைய கொள்கை உணர்வுபூர்வமாக இருக்கீங்க சார். பாஜக 1980 சார் நான் மட்டும் இல்லை சார், நான் மட்டும் இல்லை சார், எல்லாருமே இப்படி தான் சார் பாஜகவில். நானே இப்போ நீங்கள் யோசிச்சு அதான் கேட்குறேன். உயிரை கொடுத்துருக்காரு சார், ஒரு மாநில பொதுச்செயலாளர் இருந்தவர் செத்து போயிருக்காரு சார். எஸ், 1980 பாஜக கிட்டத்தட்ட உருவாகுது. ஒவ்வொரு தலைவர்களும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் யாருமே கட்சியிலேருந்து வெளியிலலாம் போகலை. அப்போது திடீர்னு ஒரு தலைவர் இங்கே வராரு, ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வராரு. அவருக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பேருக்கு இடையில உச்சபட்ச பதவியை பாஜக கொடுக்குது. அப்போ பாஜக தலைவரை சூஸ் பண்ணதுலேயே ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணாங்களா? இல்லைங்க, இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் என்னிடம் பதில் இல்லை. நீங்கள் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னிடம் பதிலே இல்லை. அப்போ யார் சார் கட்சி வளர்ப்பாங்க இனி? இல்லை நான் என்ன சார், அதாவது பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் மாநிலத்தில் உங்கள் தொகுதிக்குள்ள இருந்தே பாஜகவில் இருந்து வெளில போகிறாங்க சார். இங்கே பாருங்க, போகிறாங்கல்ல, உங்கள் தொகுதியிலேருந்து போகிறாங்கல்ல. இது பண்ருட்டிலேருந்து போனது தானே சொல்கிறேன். ஆமாம், வேறு கட்சிக்கு போகிறாங்க. நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் சொல்கிறேன், நான் யோசிக்கிற விஷயங்களை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தைகளை தேடினதே கிடையாது. தமிழில், ஆங்கிலத்தில் கூட தேடுவேன். என்னோடய தாய்மொழி இல்லை இது. நான் அரசு பள்ளியில் படித்தவன், தமிழ் மீடியத்தில் படித்தவன். ஆனால் தாய்மொழியில் நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை எப்படி எனக்கு சொல்கிறதுனே புரியல. அதை எப்படி என்னால் வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்கல்ல எல்லாம் போனாங்கன்னு, ஏன் போனாங்க தெரியுமா? பிஜேபி பண்ருட்டி கொடுக்கலன்றதுக்காக போனாங்க, எனக்கு சீட்டு கொடுக்கலன்றதுக்காக போனாங்க. இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? என்னுடைய உணர்வை என்னால் கடத்த முடியல. நான் சொல்கிறேன், திரும்ப வருவாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல பண்ருட்டியில் இந்த அஸ்வத்தாமன் ஏரியாவிலேருந்தே போயிட்டாங்க, அஸ்வத்தாமனுக்கு கிடைக்கலன்னு தான் போனாங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஆனால் வந்துடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ஒரே விஷயம் சார், ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் ஹோல்டு வேணும்ல இந்த மாதிரியான நேரத்தில். பாஜகவை பொறுத்தவரை மாநிலத்திலிருந்து கிளை வரைக்கும் இருக்கிற எல்லாருமே தலைவர்கள் தான். அதுதான் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், இந்த வார்த்தையெல்லாம் நான் விரும்ப மாட்டேன், பயன்படுத்த அலோவ் பண்ண மாட்டேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தலைவர்கள் தான். நீங்கள் நினைக்கிற ஸ்ட்ராங் லீடர்ஷிப் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இத்தனை அரசியல் கட்சிகள் எங்களுடைய தத்துவத்திற்கு எதிராக பேசினாலும் கூட மக்களுடைய நலனுக்காக, தான் கொண்ட கொள்கைக்காக கொடி பிடிச்சிட்டு, பாஜகவுடைய கொடியை பிடிச்சிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு நிற்கிற ஒரே ஒரு தொண்டன் அவன் தலைவன். அவனால தான் இந்த கட்சி வாழ்ந்துட்டு இருக்கு. இங்கே உயிரை கொடுத்துருக்கானா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேறு எந்த கட்சியில் உயிரை கொடுப்பாங்க சொல்லுங்கள்? சரி, உன் கூட வேலை செஞ்ச சகோதரன் உயிரை கொடுத்த ரத்தம் சிந்தி அங்கே கடத்திட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வேற ஒரு கட்சிக்காரன் இருந்தால் வேலைக்கு வருவானா? பிஜேபிக்காரன் வருவான் சார். என்ன சார் நீங்கள் தலைவர்னா என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் தான் சார் தலைவன். எத்தனை பேர் இங்கே உயிரை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தத்துவத்திற்காக? அதை பார்த்துட்டு மறுநாள் வந்தான் பாருங்க, அவன் தான் தலைவன். எத்தனை தலைவர்கள் வேணும் உங்களுக்கு? லட்சக்கணக்கான தலைவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. நீங்கள் ஏதோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க பிஜேபியை, சாதாரணமாக நினச்சிடாதீங்க சார். இது பிஜேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது கொள்கை கூட்டம், இது சித்தாந்த கூட்டம், இது இந்த தேசத்திற்காக, இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக எந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இங்கே நிற்கிற கூட்டம் சார். இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் பாஜக அவங்களுடைய பார்ட், இதுக்கு முன்னாடி திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. அமித்ஷாவும் சொன்னாங்க திமுக வேரோடு பிடுங்கி எறிவேன் அப்படின்னு. பட் பாஜக வரல, ஆனால் திமுக அகன்று விட்டது. பாஜகவுடைய ஒர்க்கு முடிஞ்சுதா? திமுக அகற்றுறதுக்காக பாஜக இல்லை. இப்போ காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு நாங்கள் சொல்கிறோம். காங்கிரஸ் முக்து பாரத் நடந்து விட்டது, காங்கிரஸ் இல்லை. அப்போ பாஜகவோட தேவை முடிஞ்சிச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? காங்கிரஸ் என்கிற கட்சி இந்த தேசத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக அந்த கட்சி இருக்க வேணாம்னு நாங்கள் நினச்சோம்.
திமுக என்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய மக்கள் விரோதங்களை இந்த மாநிலத்தில் தொடர்ந்து கட்டமைத்து கொடுப்போம். போதைப் பொருள் பரவல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, இயற்கை வள சுரண்டல், கட்டுக்கடங்காத ஊழல், மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கிற நயவஞ்சக அரசியல், இதில் எந்த விஷயம் இப்போ குறை இல்லைன்னு சொல்லுங்கள். முன்னாடி திமுக பண்ணுச்சு, இப்போ தாவேகா பண்ணுது. பெண்களுக்கு எதிரான வன்முறை, இன்றைக்கி 3 வயசு பெண் குழந்தை, நினச்சே பார்க்க முடியல, மனசெல்லாம் அப்படியே பதறுது நியூஸை கேட்டாலே. ஆனால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகிற செய்தி மக்களுக்கு பழக்கப்பட்ட தினசரி செய்தி ஆயிடுச்சு. இப்போ புரியுதா உங்களுக்கு அந்த வேதனை? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போதைப் பொருள் பரவல் தான் காரணம். போதைப் பொருள் பரவலை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? திமுக 5 வருஷமாக பண்ணிட்டு போயிடுச்சுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிறார். நீங்கள் கட்டுப்படுத்திங்க நம்பி தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு நாள் போதும். உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரியாமல் இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு உண்மையிலே தெரியாமல் இருந்தாருன்னு சொன்னால் நான் அவருக்கு இது யோசனையை சொல்கிறேன். நீங்கள் டிஜிபியை கூப்பிடுங்க, காவல்துறை உயர் அதிகாரிகளை கூப்பிடுங்க, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு சர்க்குலேஷன் கொடுங்க. உங்களுடைய பகுதியில் போதைப்பொருள் பரவல் கண்டறியப்பட்டால் உங்களுடைய பணி, அதாவது சஸ்பென்ஷன் செய்யப்படும். ஒரே ஒரு ஆர்டர் கொடுங்க, அடுத்த நாள் எந்த போதைப்பொருள் பரவலும் இருக்க. என்ன சார் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல் எந்த இடத்துலையும் போதைப்பொருள் பரவல் இல்லை. போதைப்பொருள் விற்கப்படுவது கிடையாது. யார் விற்கிறான்னு கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியும். ஸ்பாட் ஆச்சுன்னா நீங்கள் சஸ்பெண்ட் ஆவீங்கன்னு சொல்லி பாருங்கள். ஜெயலலிதா அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, இது நடந்தது. கள்ளச்சாராயத்தில் ஒரு தடவை யாருக்கோ 2-3 பேர் கண்டு போச்சு. அடுத்து கள்ளச்சாராயம் எந்த சர்க்கிளில் எந்த லிமிட்டில் யார் லிமிட்டில் மாட்டுதோ, யார் லிமிட்டில் கண்டுபிடிக்கிறோமோ சஸ்பென்ஷன் உடனே நின்றுச்சு. சார் பணமரத்தில் யாரோ ஒருத்தர் கல் இறக்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியுதே சார். ஹைலி இன்டெலிஜென்ட் போலீஸ் ஆச்சாரு சார் நீங்கள். ஊருப்பட்ட பணமரம் கிடக்குது, அதில் ஒருத்தர் கல் இறக்கிட்டாராம், போய் காலில் சுடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. இந்த ஆர்டரை மட்டும் சிஎம் அவர்களில் போட சொல்லுங்கள். ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் தவறுகள் நடக்குது, ஆனால் உடனடியாக குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுறாங்களா சார்? கடந்த ஆட்சியில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கெட்டதில் அதில் ஒரு சின்ன ஒரு நல்லதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட். இது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார், குற்றம் தடுக்கப்படணும் சார். போன ஆட்சியில் ஒரு மாதத்தில் இத்தனை பெண் குழந்தைகள் சீரழிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்ற செய்தி வந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. இவங்க ஒரு 6 மாதத்தில் ஒரே ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா சார் பரவாயில்ல சார், இல்லை அங்கே 10 நடக்குது, இங்கே 5 நடக்குது, பரவாயில்ல சார்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி குறைவே இல்லையா சார்? குற்றவாளிகளுக்கு பயமே இல்லையே சார் காவல்துறை மேலே? குற்றவாளிகளுக்கு பயம் வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இதானே மக்கள் கேட்குற கேள்வி. சார் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சோம், திமுகவும் தான் கண்டுபிடிச்சது குற்றவாளிகளை. இதெல்லாம் ஒரு பெருமையா? இதெல்லாம் உங்கள் கடமைங்க. இது இல்லாமல் குடும்ப பெருமை தம்பட்ட அடிச்சுப்பீங்க. இல்லை வேடிக்கை பார்க்க பாதுகாக்கலை, குற்றவாளிகளை பாதுகாக்கலை, வேடிக்கை பார்க்கல. இந்த பாருங்க, ஒரு ரேப் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிறதுன்றது தடயவியல்ல அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபாரன்சிக்கில் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். விஷயம் என்னென்னா, காவல்துறையுடைய வேலை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது மட்டுமல்ல, குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது. அதுக்கு பேர் தான் பேட்ரோலிங்னு சொல்லுவாங்க. வெறுமனே கிளரிக்கல் ஒர்க்கு கிடையாது. நான் சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணேன் கரெக்டாக, இது அது கூட நிறைய சொதப்பல் நடந்துட்டு. நான் சொல்லணும்னா 1000 விஷயங்கள் சொல்லலாம். எஃப்ஐஆர் ஸ்டேஜில் நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் எவ்வளோ சொதப்பிருக்கீங்க, எவ்வளோ விஷயம் அக்யூஸ்டுங்களை கரெக்டாக உங்களால் கன்விக்ஷன் வாங்கி தர முடியல, நிறைய விஷயங்களால் சொல்ல முடியும். அதெல்லாம் விட்டுருங்க. குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்று ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் தரப்படுகிறது. அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்கன்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வரும். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இந்தந்த இடத்துல கஞ்சா கிடைக்கும், இந்தந்த இடத்துல மெத்தோபோட்டமைன் கிடைக்கும், இந்தந்த இடத்துல ஒரு சாக்லேட்டில் ஒரு போதைப் பொருள் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்கள் அதை எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணி கட் பண்ணுறீங்க. ட்ரக் ரேமிஃபிகேஷனை டோட்டலாக கட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டாஸ்மார்க் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான இருட்டான பகுதிகள், பெண்கள் பாதிக்கப்படுற பகுதிகள் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் ஒரு பேட்ரோலிங். நைட்டில் வருவாங்கள்ல ரவுண்ட்ஸு. இப்போ நைட்டில் ரவுண்ட்ஸில் எங்கே வராங்க? நல்லா லைட் வெளிச்சம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ஜீப்பை போட்டு உட்காந்துக்கிறாங்க. அங்கேயே தப்பு நடக்க போகுது.
ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியும் சார். உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்கிறேன்னு. நைட் 2 மணிக்கு அந்த இடத்துல ஒரு ஜீப்பு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிறவங்க அக்யூஸ்டுங்களுக்குலாம் இருக்கும். ஏய் நைட்டு ஜீப் வரும்டா, பெட்ரோலிங் வரும், அங்கே உட்காரவே மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? பெட்ரோலிங் வரும், அன்றைக்கி வராமல் கூட போகலாம். 2 மணிக்கு வர்றது 3 மணிக்கு வரலாம், 5 மணிக்கு வரலாம், வராமல் கூட போகலாம். ஆனால் அங்கே பெட்ரோலிங் வருன்ற ஒரு எண்ணம் அக்யூஸ்டுங்களுக்கு இருக்கும். இதுக்கு தான் காவல்துறை இருக்குது, வேறு எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. சார் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டேன் சார், இதெல்லாம் ஒரு பெருமையா சார்? குழந்தை சார், உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா? 3 வயசு குழந்தை சார். எத்தனை குழந்தைங்கள சார் பறி கொடுத்துருக்குறோம் இந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சியில். இப்போ அடுத்து நடந்து கொண்டிருக்கிற தாவேக ஆட்சியில் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா உங்களுக்கு? இதுக்கு தானே மக்கள் உங்களை கொண்டு வந்தாங்க. எதுக்கு மக்கள் விஜய் அவர்களை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பிரச்சனை தான். அவங்க சொன்னாங்க 2 பேருக்கு தான் போட்டின்னு. 2 பிரச்சனை. ஒன்று போதைப்பொருள் பரவல், இன்னொன்று பெண்களுக்கு எதிரான வன்முறை. இவர் சினிமாவில் இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரி காட்டினார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை இவர் தடுத்து நிறுத்துகிற மாதிரி நிறைய சினிமாக்கள்லாம் நடிச்சிருக்காரு. அது ஒரு தன்னை அறியாமல் அது மனசுக்குள்ளே ஒரு கன்செப்ஷனையோ எதர் மிஸ்கன்செப்ஷனையோ கிரியேட் பண்ணியிருக்கு. அதை தான் அவங்க மக்கள் ஓட்டாக வெளிப்படுத்தினாங்க. அந்த நம்பிக்கையை கூட உங்களால் காப்பாற்ற முடியலையே. பண்ணுங்கள் சார், நாங்கள் பாராட்டுறோம். நான் சொல்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், பாராட்டுறோம். எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கீங்க, உங்களை திட்டிகிட்டே இருக்கணும்லாம் எங்களுக்கு நோக்கமாக கிடையாது. இது தயவு செஞ்சு செய்யுங்க, செஞ்சுட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுங்க. இந்த அரசு வந்த உடனே ஏதாவது உங்களுடைய குட் புக்கில் இடம் பிடிக்கிற மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கா சார்? 2 விஷயம் கேள்விப்பட்டேன் சார். கக்கன் அவர்கள் அப்புறம் கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூக அமைச்சர் ஒருத்தர் ராஜ்மோகன் அவர்கள் இடம் பெற்றிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தது. அடுத்து இந்த திருச்செந்தூரில் ஆய்வு பண்ணார் அறநிலையத்துறை அமைச்சர். அது ஒரு நல்ல விஷயம், ஆய்வு பண்ணி பிடிச்சார் இவர் ஆனால் அதை நம்ம பாராட்டணும். நான் என்ன சார் நல்ல விஷயம் கேட்டால் உடனே ஆனாலுங்கிறீங்களேன்னு சொன்னால் அவர் செய்கிறாரு, கொஞ்சம் கேட்குற தன்மை இருக்குது அவருக்கு, அதெல்லாம் சொல்கிறேன். திருச்செந்தூர் நான் தான் சொன்னேன் ப்ரெஸ் மீட்டில். நீங்கள் இப்போ வரைக்கும் பிடிச்சது எல்லாமே மீனியல் ஜாப்ஸு, புரியுதுங்களா? கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, கான்ட்ராக்ட்லே இல்லாமல் ரோஸ்டரில் வருவாங்க வெளியாட்கள், அவங்க இந்த மாதிரி அடிமட்ட தொழிலாளர்களுடைய ஊழல்களை நீங்கள் 1000 2000 3000 4000 கண்டுபிடிச்சிருக்கீங்க. கோடிக்கணக்கில் ஊழல் செய்கிற உங்களுடைய இஓ, உங்களுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள், கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு வர பணத்தை ஆட்டையை போடுறவங்க, கோயிலில் ஒரு ரெஜினுவேஷன் ஒர்க்கில் ஒரு ஆட்டையை போடுறவங்க, கோயிலுடைய உள்ளுக்குள்ள கடைகளை அனுமதித்து அன்ஆத்தரைஸ்டாக கடைகளுக்கு வாடகை வாங்குறவங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில். ஒரு ஈஓவை கோடிக்கணக்கில் ஊழல் செய்து கொழுத்து போயிருக்கிற ஒரு ஈஓவை நீங்கள் கண்டுபிடிச்சி அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தானே அவர் பேர்? ரமேஷ். மனசார பாராட்டுறேன். நன்றி அஸ்வத்தாமன் சார், நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி.